ஃபைனலி பார்த்தீங்கன்னா பேங்காக் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட். ஸ்வர்ணபூமி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வர்ணபூம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயில். ஏன்னா அவங்க ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஏர்போர்ட் நேம் வந்து நம்ம சொல்கிறதுக்கும் அவங்க வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஏர்போர்ட் நேம் நம்ம ஃபுல் நேம் சொன்னால் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம சிம் கார்டு வந்து க்ளூக்கில் புக் பண்ணிடணும். ஸோ இங்கே க்ளூக்கில் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதாவது வந்து இந்தியன் ருபீஸ்னால் 450 ருபீஸ்க்கு வந்து சிம் கார்டு வந்து இருக்குது க்ளூக்கில். ஸோ தாய் இங்கே வாங்கினீங்கன்னா நம்ம 400 பாட் 500 பாட்லலாம் இருக்குது. மினிமம் ப்ரைஸே அவ்வளோ வரும். ஸோ அது புக் பண்ணியிருக்கோம். அது வாங்க ஒரு கேட் போகணும். நாங்கள் போயிட்டுருக்கோம். தென் இங்கேருந்து பட்டாயா போகிறதுக்கு பஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. டெர்மினல் MTP அப்படின்னு சொல்லி இங்கே ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது, அதான் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட மெட்ரோ மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த டிடாக் பற்றி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ டிடாக் வந்து என்ட்ரிக்கு வந்து தேவை. ஸோ டிடாக் எப்படி ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் போகிறதுக்கும் நமக்கு வந்து இந்த MTP போட்டிருப்பாருங்க. நெக்ஸ்ட் டே போகிறது. ஸோ நான் இது வரைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை சொன்னபோதில். ஸோ இந்த டைம் தான் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், டிடாக் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 மினிட்ல வந்துடும் போட்டிருக்கு MTP. ட்ரை பண்ணி பார்ப்போம். MTP வந்திருக்கு. ஓகே, MTPயில் போகிறோம். வந்து நிற்கிதே ட்ரெயின். இது வந்து மோஸ்ட்லி இது கனெக்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, அரைவல் கனெக்டிங் கேட் வச்சுன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணதில்லை, இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் எங்கே இருக்கோன்னு கூட எனக்கு தெரியல, எந்த டெர்மினலில் இருக்கோன்ட்டு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மெட்ரோ போகிறோமா அந்த ஜஸ்ட் வந்து ஓகே. ஸோ நான் ஸ்பீட் எடுக்குது. இந்த டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். MTP இதில் பார்த்தா தெரியும். சீட்ஸ் வந்து இங்கே லிமிட்டடாக தான் இருக்குது. உட்கார மாதிரி இல்லை, மோஸ்ட்லி நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே இருக்குது. ஸோ அங்கங்கே 2 ஷீட் இருக்குது. மோஸ்ட்லி நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் நின்று தான் போகிறாங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து சீட்ஸ் தான் அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீட் எடுத்திருக்கு, அவனை பார்த்தா தெரியும். அவர் ரொம்ப ஓவர் ஸ்பீடில் போகிற, கொஞ்சம் மெட்ரோவோட கொஞ்சம் ஸ்பீடு லோ ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. மேபி இது வந்து சின்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதால அந்த மாதிரி போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம க்ரௌட் இருக்குது இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமில் ஃபாஸ்ட் மோட்டில் போட்டுலாம் எடுக்கல. எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. எவ்வளோ க்யூ இருக்குது, எவ்வளோ லைன் இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம். ஸோ இது வந்து செப்டம்பர் மந்த்து தான். செப்டம்பர் மந்த் வந்து நார்மலி கொஞ்சம் ரெய்னி சீசன், ஆஃப் சீசனாக இருக்கும். அந்த டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌடு வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் என்ட்ரன்ஸ் 8th கேட் நம்பர் 8 அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர். இங்கே வந்தீங்கன்னா தான் அந்த டிக்கெட் எடுக்க முடியும். நாங்கள் இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கேட் நம்பர் 8 அங்கே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிஸ் போகிறதுக்கான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே இருந்துருக்கு. ஸோ இதுக்கான டிக்கெட் நான் சொல்கிறேன் எவ்வளோ வந்துச்சுன்ட்டு. ஸோ இப்போ ஏன் ஓடுறேன்றது நான் அடுத்து சொல்கிறேன். ஏன்னா நான் சிம் கார்டு வாங்கணும், க்ளூக்கில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்னொரு ½ hour வந்து பஸ் வந்து கிளம்பிடும். ஸோ இப்போ எனக்கு 2:30 பஸ் போட்டிருக்காங்க, இப்போ 2 o'clock ஆகுது. ஸோ இந்த பஸ்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 143 வரும். ஸோ 143 பாத் இங்கேருந்து நம்ம பட்டாயா போகிறதுக்கான காஸ்ட்டு ஃப்ரம் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட். ஸோ இப்போ வந்து க்ளூக்கில் நான் சிம் கார்டு புக் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ வந்துச்சுன்னா 456 ருபீஸ் வந்துச்சு. 456 ருபீஸ். இது வந்து இப்போ 143 தாய் பாத் வருது. 143 தாய் பாத்துன்றது நம்ம ஒரு காசுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 380 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. ஸோ செம்ம கூட்டம் இருக்குங்க இன்றைக்கி. இது செப்டம்பர் மந்த்து ஆஃப் சீசன். ஆஃப் சீசன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட் 1 இது வந்து 2nd ஃப்ளோர் வரணும். ஸோ 2nd ஃப்ளோர் கேட் 1 வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா க்ளூக் ஷாப் இருக்கும். ஸோ நீங்கள் க்ளூக்கில் வந்து சிம் கார்டு புக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது ரொம்ப சீப்பர் ப்ரைஸாக இருக்கும். இப்போ நான் புக் பண்ணது 456. இப்போ நம்ம பார்த்தோன்னா க்ளூக்கில் வந்து சிம் கார்டும் வாங்கிட்டோம். ஸோ இந்த சிம் கார்டு வந்து நம்ம ஊர் ப்ரைஸ் நம்ம இந்தியன் கரன்சியில் பார்த்தீங்கன்னா 480 ருபீஸ் சம்திங் வந்துச்சு. 480 460 புக் பண்ணோம். ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்க இது ட்ரூ 5G. ஸோ இங்கே வந்து நீங்கள் சிம் கார்டு வாங்கினீங்கன்னா உங்கள் ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன்.
ஸோ அரௌண்ட் வந்து 300 பாத்லேருந்து 500 பாத் வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் ஏர்போர்ட்ஸ் டான்மோங்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம் பேக்கேஜ் அவங்க மாற்றுவாங்க ஒரு நெட்ஒர்க்கும். ஸோ அரௌண்ட் 300 to 500 பாத் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 200 பாத், 180 பாத் சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஸோ 180 சம்திங் 180 பாத் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்த தெரியல, ஏன்னா இப்போ வந்து 2.8 சம்திங் வந்துருச்சு ஒரு தாய் பாத்தோட வேல்யூ வந்து. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டாயா பஸ்ஸை வந்து கேட்ச் பண்ணோம். ஸோ அதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம போய் சீக்கிரம் கேட்ச் பண்ணலாம்.